Hello students, this is Iqbal. Exercise 6.3 ல 5th sum பார்க்க போறோம். From the top of lighthouse, the angle of depression of two ships on the opposite side of it are observed to be 30 degree and 60 degree. ஒரு லைட் ஹவுஸோடைய டாப்ல இருந்து ஆப்போசிட் சைடு ரெண்டு சைடும் ஓகேவா, ரெண்டு ஷிப்பை பார்க்குறாங்க. ஒன்று வந்து 30 டிகிரியில் பார்க்குறாங்க, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கீழ் நோக்கி பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து 60 டிகிரியில் பார்க்குறாங்க. If the height of the lighthouse is h meter, height வந்து h அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க, நம்பர்ஸில் கொடுக்கல, லெட்டராகவே தான் கொடுத்துருக்காங்க. And the line joining the ships passes through the foot of the lighthouse. அந்த ஷிப்போடைய லைன் இருக்குது, ரெண்டு ஷிப்பும் வர லைன் இருக்குல்ல, அந்த லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணோம்னா, ரெண்டு ஷிப்பையும் ஜாயின் பண்ணுற அந்த லைனை நீங்கள் ட்ரா பண்ணோம்னா அது லைட் ஹவுஸ் வழியாக தான் போகுது, அந்த ஃபுட் வழியாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஸோ தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப், ரெண்டு ஷிப்புக்கும் இடையில உள்ள அந்த தூரத்தை 4h/√3 ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த லைட் ஹவுஸை நான் அப்படி போட்டுக்கிறேன். இதான் லைட் ஹவுஸ்னு வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. ஸோ ரெண்டு சைடுமே என்ன இருக்குது, ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஒரு ஷிப் இருக்குது, இந்த சைடு ஒரு ஷிப் இருக்குது. ஸோ இந்த சைடு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த லைன் எப்படி போதும், ரெண்டுக்கு நடுவில் உள்ள லைன் வந்து ஃபுட் வழியாக போகிறனால ஃபஸ்ட் நம்ம அந்த லைனையே போட்டுக்கலாம், ஈஸியாக போயிடும். ஓகேவா, ஸோ அந்த லைனை போட்டுடுறேன். சரி, ஓகே. சரி, இது ரெண்டு ஷிப்பும் இருக்கிற இடம் வந்து ஒன்று ஏன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து பின்னு வச்சுக்கலாம். ஒரு ஷிப் ஏ, இது வந்து ஷிப் பி அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, இதுதான் லைட் ஹவுஸ். சரியா, ஸோ இந்த லைட் ஹவுஸோடைய டாப்லேருந்து தான் இதை பார்க்குறாங்க. ஸோ அது ஹரிசாண்டல் லைனை நம்ம இதுக்காக போட்டலாம், ஐசைட்டுடைய இது அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த சி லெவலுக்கு பேரலாக ஒரு லைனை வரைஞ்சிக்கிறேன். இதை 30 டிகிரியில் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு ஷிப்பை, செகண்ட் ஷிப்பை வந்து 60 டிகிரியில் பார்க்குறாங்க. ஸோ அதையும் வரைஞ்சிக்கலாம். நம்ம இங்கேருந்து 30 டிகிரியில் பார்க்குறாங்க, அதே மாதிரி இங்கேருந்து 60 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேவா, ஸோ இது ஏ, இது பின்னு வச்சாச்சு, இது சின்னு வச்சுக்கலாம், இது வந்து டின்னு வச்சுக்கலாம். பேர் எப்படினாலும் மாற்றி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து 30 டிகிரி, இது வந்து 60 டிகிரி. ஸோ இது ரெண்டுமே பேரலல் லைன், இதுக்கு பேர் டிரான்ஸ்வர்ஸ். ஸோ இது 30 இருந்தால் இதுவும் கண்டிப்பாக என்ன இருக்கும், 30 தான் இருக்கும். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது 60 இருந்தால் இதுவும் எவ்வளோ இருக்குன்னா 60 தான் இருக்கும். ஸோ இதோட ஹைட்டு சிடி வந்து கொடுத்துட்டாங்க பாருங்கள், இதுதான் லைட் ஹவுஸு. லைட் ஹவுஸோட ஹைட்டு வந்து எவ்வளோவா, h மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதை ஹெச்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஷிப்புக்கு இடையில டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள்லேருந்து நீங்கள் எக்ஸு கண்டுபிடிக்கணும், செகண்ட் ட்ரையாங்கிள்லேருந்து நீங்கள் ஒய் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். அவ்வளோ ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. சரியா, ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இல்லை, நம்பர்ஸே எதுவும் இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் அதை விட ரொம்ப ஈஸியான சம் தான் இது. சரியா, சரி. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், ஏடிசி ட்ரையாங்கிள், ஏடிசியை நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து இங்கே டீட்டா இருக்கா, அதுக்கான ஆப்போசிட் சைடு இருக்குது, அதுக்கப்புறம் அட்ஜசன்ட் சைடு இருக்குது. சரியா, அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், tan தீட்டா தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ tan 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ tan 30 இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது என்ன, சிடி, அட்ஜசன்ட் சைடு அப்படின்றது என்ன, இங்கே ஏடி. tan 30யோட வேல்யூ வந்து 1/√3. ஆப்போசிட் சைடு சிடி அப்படின்றது நம்ம ஹெச்ன்னு வச்சுருக்கோம், கொடுத்துருக்காங்க. அட்ஜசன்ட் சைடு ஏடியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அங்கே கொண்டு போயிருங்க, 1 × x எக்ஸ், இந்த √3 இந்த சைடு வந்துடும். புரியுதா, இந்த எக்ஸ் இங்கே போயிடும், இந்த √3 இங்கே வந்துடும், √3h. இப்போ எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகே,
அடுத்த ட்ரையாங்கிள் வந்து என்ன பண்ண போகிறோம், சிடி பிடிசியில் பிசிடி ஏதோ ஒன்று சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. பிசிடின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆப்போசிட் சைடு கொடுத்தாங்க, நம்ம அட்ஜசன்ட் சைடு எடுத்திருக்கோம். அப்போ இங்கேயும் tan θ தான் யூஸ் பண்ணணும். tan 60 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் சைடு வந்து சிடி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிடி. tan 60 வந்து √3, ஆப்போசிட் சைடு சிடி வந்து நம்ம ஹெச்ன்னு எடுத்திருக்கோம், பிடி நம்மளுக்கு ஒய்ன்னு தெரியும். இந்த ஒய் எங்கே கொண்டு போயிடுங்க, என்ன ஆயிருங்க, √3y இஸ் ஈக்குவல் டு ஹெச். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா h/√3 அப்படின்னு கிடைக்குமா. சரி, இப்போ நம்ம இந்த ரெண்டையும் தான் யூஸ் பண்ண, ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் அதான் கேட்குறாங்க அவங்க கொஸ்டினில். தேர்ஃபோர் distance between the two ships ரெண்டையும் ஏபி தான், அது பேர் ஏபி. ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து ஏபி. அப்போ ஏபியில் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், √3h ப்ளஸ் ஒய் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், h/√3. இங்கே எல்சிஎம் எடுக்க போகிறோம். √3 × √3 என்ன ஆகிடும், 3 ஆகிடுமா, 3h ப்ளஸ் இந்த h அப்படி இருக்கும் /√3. அப்போது 3 டைம்ஸ் ஹெச்சை விட ஒரு ஹெச்சை சேர்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 டைம்ஸ் ஹெச் கிடைக்குமா, /√3. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். பாருங்கள், அந்த ஆன்சர் தான் நம்ம கொண்டு வரணும், 4h/√3 மீட்டர். இங்கே ஹெச் வந்து மீட்டரில் கொடுத்துருந்தாங்க, அதனால் ஆன்சரும் இங்கே மீட்டரில் தான் வரும். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா?